அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். சாயோகா தியானத்துக்கு உங்களை வரவேற்கின்றோம். காலை மாலை ஒழுங்கான தியானம் ஆரம்பத்தில் மிகவும் முக்கியம். அதன் மூலம் நாம் இந்த தியான நன்மைகளை உணர ஆரம்பிக்கலாம். தினசரி தியானம் வாழ்க்கையில் மிக பெரிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது. மனச்சோர்வு, மன அழுத்தங்கள், தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுகின்றோம். மற்றும் மன அமைதி, ஒரு ஒழுக்கம், ஆரோக்கியம், உடல் மன உள ஆரோக்கியம் வளமடைகின்றது. மனதில் ஒரு தெளிவு, குழப்பங்கள் மறைந்து மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்றது. இந்த தியானத்துக்கு நாம் ஏன் வந்தோம்? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றது. அவை ஏன் நமது வாழ்வில் இருக்கின்றது என்றால் அதற்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜியின் விளக்கம் இது. ஸ்ரீ மாதாஜியின் உரையிலிருந்து, நான் எப்போதும் ஒரு மரத்தின் வேரையே உதாரணமாக கூறுவேன். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், இந்த பிரச்சனைகளை பற்றி நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அவையும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வாழ்வில் நமக்கு உதவுகின்றது. எவ்வாறு என்பதை பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜியின் உரையிலிருந்து அவர் சொல்கின்றார், நான் எப்போதும் ஒரு மரத்தின் வேரையே உதாரணமாக கூறுவேன். அது தடைகளை தவிர்த்து மண்ணுக்குள் ஆழமாக செல்கின்றது. அது அந்த தடைகளுடன் சண்டையிடுவதில்லை. அந்த தடைகள் இல்லாமல் வேரினால் மரத்தை தாங்கி பிடித்திருக்க முடியாது. எனவே பிரச்சனைகள் அவசியமானவை. ஏனென்றால் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களால் முன்னேற முடியாது. இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சக்தி தான் அன்னையின் சக்தி. அதாவது எம்மை படைத்த சக்தி. அதனால்தான் எம்மை படைத்தபடியால் தான் நாம் அதை தாய் அன்பு சக்தி என்று சொல்கின்றோம். இந்த பிரபஞ்ச சக்தியை, எம்மை பார்த்து கொள்ளும் சக்தியை நாம் தாய் சக்தி என்று சொல்கின்றோம். ஏனென்றால் அது எம்மை படைத்த சக்தி. எமது பெற்றோருக்கும் அப்பால் மேலொன்று எம்மை படைத்திருக்கின்றது அந்த சக்தி. மீண்டும் நான் இதை வாசிக்கின்றேன். பிரச்சனைகள், எமது வாழ்வில் பிரச்சனைகள் நிறைந்தது. அது எமது கண்ணோட்டத்தில் தான் இருக்கின்றது. ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், நான் எப்போதும் ஒரு மரத்தின் வேரையே உதாரணமாக கூறுவேன். அது தடைகளை தவிர்த்து மண்ணுக்குள் ஆழமாக செல்கிறது. அது அந்த தடைகளுடன் சண்டையிடுவதில்லை. அந்த தடைகள் இல்லாமல் வேரினால் மரத்தை தாங்கி பிடித்திருக்க முடியாது. எனவே பிரச்சனைகள் அவசியமானவை. ஏனென்றால் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களால் முன்னேற முடியாது. இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சக்தி தான் அந்த அன்னையின் சக்தி. நீங்கள் பார்த்தீர்கள்னா இயற்கையில் எதுவானாலும் அவை தப்பி ஓடுவதில்லை, எதிர்கொள்கின்றது. தமது வாழ்க்கைகளை தம்மை எதிர்கொள்கின்றது. அதுபோல்தான் இந்த மரமும் வித்து விழுந்த இடத்தில் அது முளைக்க ஆரம்பிக்கின்றது. வேர்கள் கீழே நீர் ஆதாரத்தை நோக்கி செல்கின்றது.
தண்டுகள் சூரிய ஒளியை நோக்கி வளர்கின்றது. இடையில் கல்லுகள் தடைகள் வரலாம், ஆனால் சண்டையிடுவதில்லை. அவற்றை தமக்கு பலப்படுத்தி கொண்டு அவற்றை பற்றி கொண்டு கீழே செல்கின்றது. ஏன் மனிதர்களால் அவ்வாறு இருக்க முடியவில்லை, எதிர்நோக்க முடியவில்லை? ஏனென்றால் நமக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. இயற்கையில் வேறு எந்த ஒன்றுக்குமே சுதந்திரம் இல்லை. எல்லாம் அந்த பிரபஞ்ச சக்திக்கு கட்டுப்பட்டவை. மனிதர்களுக்கு மட்டுமே சுதந்திரம் இருக்கின்றது. எனவே இயற்கை அந்த சக்தி கட்டுப்பட்டு அதன்படி நடக்கின்றது, அந்த சக்தியை வழிநடத்துகின்றது. உதாரணமாக, நீங்கள் மனிதர்கள் இல்லாத ஒரு தீவுக்கு சென்றீர்கள் என்றால் அந்த தீவு அவ்வளவு ஒரு தூய்மையாக சமநிலையில் இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் அங்கு இருக்காது. அனைத்து உயிரினங்களும் சமநிலையில் வாழும். அதேபோல் ஒரு காடு, அடர்ந்த காடு, மனிதர்கள் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்கு போனீர்கள் என்றால் பல விதமான மிருகங்கள் இருக்கும். பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், நீர்நிலைகள், மலைகள், பள்ளத்தாக்கு, நீர்நிலைகள் என்று எல்லாம் இருக்கும். இந்த நீர்நிலைகள் கூட அந்தளவு தூய்மையான நீராக இருக்கும். அசுத்தம் ஒரு நாளும் அங்கு வராது. ஏனென்றால் இந்த பிரபஞ்ச சக்தியே எல்லாத்தையும் இயக்குகின்றது. அதன்படி அனைத்தும் வாழ்கின்றது. அங்கு சமநிலை நிலவுகின்றது. மனிதன் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்தில் குழப்பி விடுவான். குழப்பத்தை கொண்டு அசுத்தமாக்கி சமநிலையை குழப்பி, ஏனென்றால் சுதந்திரம், எமது சுதந்திரத்தில் நாம் தவறி விடுகின்றோம். அந்த பிரபஞ்ச சக்தியின் வழிகாட்டலை பின்பற்ற தவறி விடுகின்றோம். அதனாலேயே பிரச்சனை ஏற்படுகிறது. நாம் அதை உணர ஆரம்பிக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். எமது பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு வெளிவருவது? மிகவும் ஸ்ரீ மாதாஜி மீண்டும் சொல்கின்றார், உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, அதாவது இந்த இறைவனின் அன்பு அலைகளுக்கு, எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்னை தாய் அன்பு சக்தி, இது ஒரு அன்பு அலைகளாக இவற்றை நாம் உணரலாம். குளிர்மையாக குளிர்ந்த அலைகளாக நாம் உணரலாம். இவற்றுக்கு நாம் உம்மை வெளிப்படுத்த வேண்டும். சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. அது ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகின்றது. மரம் நன்றாக செழித்து வளர்கின்றது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இந்த இறை சக்தி எம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்தும் போது எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. மன குழப்பங்கள் மறைந்து ஒரு மனத்தெளிவு, அமைதி ஏற்படுகிறது. எமது வாழ்வை வழிகாட்டுகின்றது சரியான பாதையில். எனவே மீண்டும் நாம் சமநிலை, ஒரு அமைதி சமநிலைக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. இதுவே தியானம். இதனால் தான் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், நாம் முற்றிலும் சிரமமின்றி இருக்க வேண்டும், தியானம் சிறப்பாக செயல்படும். அதாவது எமது வேலை எம்மை முழுமையாக எம்மை வெளிப்படுத்தி எம்மை அமைதியோடு கவனித்து கொண்டிருப்பதே எம்முடைய வேலை. நாம் சோர்வாகவோ தூக்க நிலையிலேயோ மயக்க நிலையிலேயோ இருந்தால் அந்த விழிப்புணர்வு, அந்த அலர்ட்னஸ் இருக்காது. நாம் நம்மை கவனிக்க முடியும். எனவே நாம் நம்மை கவனித்து கொண்டு இருப்பதே தான் நமது வேலை. ஓகே, இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். நமது கைகள் இரண்டையும் விரித்து நன்றாக வைத்து நமக்கு
நமக்கு வசதியாக நாம் அமர்ந்து கொள்வோம். முள்ளந்தண்டை நேராக வைத்திருப்போம். கவனத்தை நாம் நமது பிரம்மராந்திரம் உச்சிக்குழி லிம்பிக் ஏரியா என்று சொல்லப்படும். லிம்பிக் ஏரியா என்றால் அதில் நரம்புகள் செறிவடைந்த இடம். ஸோ அந்த இடத்தில் நாம் கவனத்தை கொண்டு வருவோம். இதுவே எமது தியானத்துக்கு நாம் கவனத்தை எமக்கு உள்முகமாக எடுத்து செல்லும் பாதை. எனவே இந்த பாதை இவ்விடம் தளர்வடைய வேண்டும். மனம் உடல் இரண்டையும் தளர்வாக வைக்கும் போது அந்த இடம் மெதுவாக தளர்வடையதை நாம் காணலாம். மேலும் நமது கவனத்தை அங்கு நாம் மெதுவாக கொண்டு செல்லும் போது அங்கு தளர்வு ஏற்படுவதை நாம் காணலாம். அங்கு எமது கவனத்தை நிலைநாட்டுவதற்கு எமது வலது கையை தலை உச்சியில் ஒரு சிறிது நேரம் வைக்கலாம். வலது கை உள்ளம் கையை வைக்கலாம். தொடர்ந்து வைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மாறி மாறி கைகளை வைக்கலாம். இடது கை வலது கை மாறி மாறி நீங்கள் வைக்கலாம். அந்த இடம் தளர்வடைந்து சூடாக இருந்தால் அந்த சூடு வெளியேற விட்டு விடுங்கள். சூடாக இருந்தால் அது நல்ல ஒரு அறிகுறி. அந்த சூடு வெளியேறுகின்றது. அதை வெளியேற விட்டு குளிர்மையை நாம் உணரலாம். சில நேரங்களில் உடனடியாக உணரலாம். சில நேரங்களில் சிறிது நேரம் எடுக்கலாம். எனவே பொறுமையோடு அமைதியோடு நாம் சாட்சி பாவ நிலையில் இருப்போம். சாட்சி பாவ நிலை என்றால் நாம் நமது மனதில் எந்த ஒரு மனதில் வரும் எண்ணங்களை நாம் தவிர்த்து, மற்றும் சில நேரங்களில் நமக்கு ஐயம் எழலாம். அதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால் மனதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாது அமைதியாக இந்த பயிற்சியை செய்வோம். மனதை நாம் அமைதியாக இருக்க சொல்லுவோம். இந்த மனம் மது கடந்த காலத்தில் இருந்து எண்ணங்களை தந்து கொண்டிருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களை தந்து கொண்டிருக்கலாம். இந்த எண்ணங்கள் பல வகையாக இருக்கலாம். இவையெல்லாம் எமது சிறிய ஒரு அறிவால் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த இந்த தெய்வீக அன்பு சக்தியின் ஞானம் மிக பெரியது. அதோடு ஒப்பிடும்போது எமது அறிவு மிகவும் சிறியது. நாம் நினைக்கலாம், நாம் சந்திரனுக்கு சென்று மனித குலம் சந்திரனில் இறங்கி விட்டார்கள், அவ்வளவு அறிவில் முன்னேறி விட்டார்கள், பெரிய அறிவாளிகள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் யோசித்து பார்த்தால் எமக்குள்ளேயே ஒரு அமைதியை கொண்டு வரும் ஞானம் எமக்கில்லை. எமக்குள் போராட்டம், இருவருக்கிடையில் போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள், நாட்டில் பிரச்சனை, மக்களுக்கிடையில் பிரச்சனை, நாடுகளுக்கிடையில் பிரச்சனை, எவ்வளவோ பெரிய தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் இருந்தும் இந்த சின்ன ஒரு பூமியில், இந்த பிரம்மாண்டமான
இந்த பிரபஞ்சத்தை எடுத்தால் பூமி ஒரு மிக சிறியது. அதில் ஒரு அமைதியை நிலைநாட்டும் ஞானம் யாருக்கும் இல்லை. எனவே எமது ஞானம் சிறியது. அந்த பெரிய ஞானத்தோடு, அந்த தூய தெய்வீக ஞானத்தோடு ஒப்பிடும்போது எமது ஞானம் சிறியது. எனவே நாம் எமது மனதை அமைதியாக இருக்க சொல்லுவோம். இப்பொழுது கையை 2 அங்குல உயரத்துக்கு நீங்கள் தூக்கி பாருங்கள். கை உச்சி குளிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதி. வெறுமனே கவனிப்போம். எதுவானாலும் பிரச்சனை இல்லை. சூடாக இருக்கலாம், குளிர்ச்சியாக இருக்கலாம். முக்கியமாக அந்த இடம் தளர்வடைவதை நாம் கவனிப்போம். தளர்வடைய செய்வோம். எமது கவனத்தை அமைதியாக எமது சுவாசத்தோடு கொண்டு வருவோம். வரும்போது அந்த இடம் அந்த நரம்புகள் தளர்வடைவதை நாம் காணலாம். இப்பொழுது எமது கையை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது ஒரு பயிற்சி. நாம் நமது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். தியானத்துக்கு முன்பு நாம் இந்த பயிற்சியை நாம் செய்வோம். ஸோ இதில் பேருக்கு தெரியும் இந்த பயிற்சி. புதிதாக உங்களுக்கு இது முதல் முறையாயின் இந்த வீடியோவை பார்த்து நாம் செய்யலாம். இது நமக்கு ஒரு முக்கியமான பயிற்சி. ஸோ அன்று நாம் விளங்கப்படுத்தினோம், நமக்குள் இந்த முள்ளந்தண்டு பகுதி, மைய நரம்பு தொகுதி, இதுவே அந்த கருவியாகும். நமக்கு இணைப்பை, யோகாவை தரும் கருவி. இந்த கருவியில் இயங்கும் சக்திகளே மிகவும் முக்கியமானது. ஸோ நமது இடது கை நமது முள்ளந்தண்டை நோக்கி கீழே இருந்து நேராக போய் மேலே செல்லும். வலது கை நமது இடது கையை, உள்ளம் கையை நாம் சுற்றி சுற்றி கொண்டு செல்லுவோம். இதுவே அந்த சக்தி ஓட்டங்களின் தூண்டும் பயிற்சி. ஸோ நமது முள்ளந்தண்டு வழியாக நமது முக்கோண வடிவமான அந்த புனித எலும்பு அடிப்பாகத்தில் தான் அந்த குண்டலினி சக்தி இருக்கின்றது. இந்த சக்தி எமது வில் பவர், எமது மன உறுதி, தூய விருப்பம். இந்த தியானத்தில் நாம் முழு விருப்பத்தோடு இருக்க வேண்டும். ஸோ 3 தடவை, 3 நாடிகளுக்கும் 3 தடவை எழுப்பி இந்த வீடியோவை பார்த்து செய்வோம். அதன் பின்பு நாம் கவசம் இட வேண்டும். கவசத்தை பற்றியும் நாம் கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். கவசம் என்பது அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், போர் வீரர்கள் போருக்கு செல்லும் போது நாட்டை காப்பதற்காக முற்காலத்தில் போர் வீரர்கள் சென்றார்கள். அவர்கள் கவசம் அணிந்து செல்வார்கள். ஏனென்றால் பாதுகாப்புக்காக. ஏனென்றால் நாட்டை பாதுகாக்கும் போர் வீரர்களின் உயிர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று. ஸோ அரசனின் ஆணைப்படி அவர்கள் கவசம் அணிவார்கள். அது அவர்கள் கோழை என்று அர்த்தமல்ல. அவர்களுடைய உயிர் உன்னதமானது. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள்.
அதனாலேயே அந்த கவசத்தை அணிகின்றார்கள். அதுபோல்தான் இதுவும் எம்மை சுற்றி நாம் கவசம் அணிகின்றோம். இந்த கவசம் எமது 7 சக்தி மையங்களின் நற்பண்புகளே எம்மை சுற்றி எமக்கு கவசமாக அமைகின்றது. எனவே 7 தடவை இது செய்யப்படும். ஸோ முதல் முறை செய்பவர்கள் கவலை வேண்டாம், இதை பார்த்து செய்யுங்கள். போக போக நாம் இவற்றை சரியான முறைக்கு நாம் வரலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ சிறிது நேரம் இந்த தியான நிலையில் இருப்போம்.
நமக்கு அந்த அமைதி நிலை கிடைக்கிறதான்னு பார்ப்போம். எண்ணங்கள் மறைந்து ஒரு அமைதி நிலை. தொடர்ந்து கவனத்தை நாம் தலை உச்சி குழி பிரம்மராந்திரத்தில் நாம் வைப்போம். அதில் இலகுவாக வைப்போம். ஸோ மனம் உடல் இரண்டும் இலகுவாக இருப்பதற்கு நாம் நமது இருதயத்தை திறக்க வேண்டும். இருதயத்தை நாம் எவ்வாறு திறப்பது? நமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். இதில் நான் கேட்போம், குண்டலினி தாயே, என் இருதயத்தை தூய்மையாக்கி தாருங்கள். நேர்மையான இருதயத்தை எனக்கு தாருங்கள். நேர்மை என்பது கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத, ஒளிவு மறைவில்லாத இருதயம். குறைந்தபட்சம் இந்த எமக்கு நாமே தூய்மையாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. எம்மை நாம் எதிர்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு அவசியம். உண்மையாக இருக்க வேண்டும். முதலில் நாம் எமக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மற்றது இந்த எங்கும் நிறைந்த இந்த இறை சக்திக்கு நாம் தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக இருப்போம். நமது இருதயத்தை திறப்போம். ஏதாவது எமது இருதயத்தில் இருந்து எமக்கு தொந்தரவை அல்லது எம்மை திசை மாறச் செய்தால் நாம் அவற்றை மன்னித்து விடுவோம். அவற்றை முழுமையாக வெளியேற்றி விடுவோம். நாம் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மா என்பது எமக்குள் ஆழமாக இருக்கும் நம்முடைய ஜீவன் ஆத்மா. அது தூய்மையானது. நன்றாக நாம் நம்மை பார்த்தால் நம் அனைவருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்கவே விருப்பம். அதுவே எமது விருப்பம். அது ஆழமாக உள்ளுக்குள் பொதிந்து கிடக்கின்றது. தூய்மையான ஒரு நல்லவராக இருக்கவே அனைவருக்கும் விருப்பம். ஆனால் வெளியில் நாம் இருக்கும் சூழல், சந்தர்ப்பங்கள் எம்மை அந்த நிலையில் இருக்க விடாது, எம்மையும் அந்த தீமைக்கு இழுத்து விடுகின்றது. நாம் பலவீனப்பட்டால் அதில் விழுந்து விடுகின்றோம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. நான் தனித்தவன் அல்ல. இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அது என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனவே இப்பொழுது நாம் அந்த ஆத்மாவை வெளிக்கொண்டு வருவது இலகுவாகின்றது. வெளிக்காரணிகள், சூழ்நிலைகள் எம்மை பாதிக்காது. எனவே நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. இது எமது இருதயத்தை திறக்க உதவும். வேண்டாதவற்றை விட்டு விடுவோம். நான் ஒரு தூய ஆத்மா.
இந்த எமது இடது இருதயத்தின் இருப்பிடம், பீடம் என்று சொல்லுவோம், அது எமது உச்சிக்குழிக்கு கீழ் இருக்கின்றது, பிரம்மராந்திரத்துக்கு கீழ் இருக்கின்றது. எனவே கவனத்தை நாம் உச்சிக்குழிக்கு சற்று கீழே கொண்டு செல்லும் போது எமது இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்மாவில் எமது கவனம் செல்கின்றது. இப்பொழுது இரு கைகளையும் பூமியை நோக்கி வைப்போம். பூமி தத்துவத்தை நோக்கி வைப்போம். தாயே, எமது நாடிகளை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். அது கடந்த காலத்தில் இருந்து வரும் எண்ணங்கள், மனக்கட்டுப்பாடுகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், பிரச்சனைகள், இவற்றை என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள். இவை அனைத்தும் எனது மிகச்சிறிய அறிவுக்குட்பட்டவை. என்னை மனதுக்கு அப்பால், இந்த எண்ணங்களுக்கு அப்பால் எடுத்து செல்லுங்கள். இப்பொழுது இடது நாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது நாடியை தூய்மைப்படுத்துவதற்கு இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைப்போம். அது கடந்த கால பாதிப்புகள் மனதில் இன்னமும் இருந்தால் நாம் அவற்றுக்காக பிரார்த்திப்போம். ஒளி தேவையாயின் நீங்கள் ஒரு ஒளியை ஏற்றி, மெழுகுதிரி நல்லது, ஏற்றி வைத்து உங்கள் இடது கையை மெழுகுதிரியை நோக்கி வைக்கலாம். வலது கை பூமியை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள் எனது மனதில் ஆழமாக இருப்பவை, மனக்கட்டுப்பாடுகள், கடந்த காலத்தில் நான் கற்றுக்கொண்ட மனக்கட்டுப்பாடுகள், தவறான வாழ்க்கை, பிழையான பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி எனக்கு ஆத்ம நிலை, அந்த விடுதலையான முழுமையான சுதந்திரம், அதுவே முழுமையான சுதந்திரம். எந்த ஒரு தீய சக்திகளுக்கும் கட்டுப்படாது ஆத்ம நிலையில் இருத்தல், அந்த நிலையே எனக்கு தாருங்கள் தாயே. இடது கை 5 விரல் நுனிகளையும் அவதானியுங்கள், வலது கையையும் அவதானியுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதன் கடந்த காலத்தை நாம் மன்னித்து விடுவோம். அது எதுவானாலும் அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுவோம். அதுவே எமது சுயமரியாதை. பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றிலிருந்து கற்று முன்னேறுவதே சுயமரியாதை. இதில் நாம் தனித்தவர்கள் அல்ல, தெய்வீக நம்மோடு இருக்கின்றது. இப்பொழுது எமது வலது நாடியை நாம் சுத்தி செய்வோம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைப்போம். ஐஸ் பொதி அவசரமான நிலைகளில் நாம் இதை செய்யலாம். உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்ய முடியாத நேரங்களில், சரியாக களைத்து இயங்க முடியாத நேரம், உடல் வெப்பம் அதிகரித்து
வேலையால் வந்தவுடன் இதை நாம் செய்யலாம் உடனடியாக. மற்ற நேரங்களில் உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் உதவியாக இருக்கும். எனவே இந்த நீர் தத்துவம், இந்த 5 பஞ்ச தத்துவங்களும் இந்த பிரபஞ்ச சக்தியே இன்னொரு பாகமாகும். எனவே இந்த அன்பு சக்தியை நாம் மீண்டும் கேட்போம். தாயே, இந்த நீர் தத்துவம் மூலம் என்னை தூய்மைப்படுத்தி விடுங்கள். என்னிடம் இருக்கும் வேண்டாதவற்றை முழுமையாக அகற்றி விடுங்கள். கேட்டு நாம் நமது கால்களை அந்த உப்பு நீருக்குள் வைப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. சிறிய ஒரு பிரார்த்தனை நாம் கேட்க வேண்டும். அதுவே அந்த ஏன் கேட்க வேண்டும்? அந்த கேட்பதால் எமது தூய விருப்பத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம். எமது தூய விருப்பத்தை, நான் தூய்மையாக இருக்க விரும்புகின்றேன். அந்த ஆழமான அந்த ஆத்ம ஜீவன் தூய்மையானது. அந்த ஆத்மாவை, அந்த ஆத்ம நிலைக்கு நான் வர விரும்புகின்றேன். இந்த பிரார்த்தனைகள் அதையே வெளிப்படுத்துகின்றது, தூய்மையை வெளிப்படுத்துகின்றது, எமது குண்டலினி சக்தியை வெளிப்படுத்துகின்றது. இதில் கேட்போம், தாயே, எனது வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, வலது நாடியில் நான் எதிர்கால வாழ்வை பற்றிய பயத்தால் அதீதமாக சிந்தித்து செயலாற்றி எனது அறிவுக்கேற்ப சில நேரங்களில் வெற்றி அடைந்திருக்கின்றேன், சில நேரங்களில் தோல்வி அடைந்திருக்கின்றேன். அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள், பயம், அதனால் கோபம், ஆக்ரோஷம் அனைத்தையும் எனது வலது நாடியிலிருந்து அகற்றி விடுங்கள் தாயே. அகற்றி எனது மனதையும் உடலையும் ஆறுதல் அடைய செய்யுங்கள். இந்த ஆறுதலுக்கு நமக்கு ஞானம் தேவை, அறிவு. இதில் நான் கேட்போம், தாயே, எனது கவனத்தை அறிவூட்டி விடுங்கள். கவனம் அறிவூட்டப்படும் போது அது வெளியில் அலையாது அமைதி அடைகின்றது. இதனால் நமக்கு நிதானமான சிந்தனை, நிதானம், நமது செயல்கள் சமநிலை அடைகின்றது. வலது நாடி சமநிலை அடைகின்றது. கேட்ட பின்பு நமது வலது கை 5 விரல்களையும் இடது கையையும் கவனிப்போம். கவனம் நமது பிரம்மராந்திரத்தில் இருக்கட்டும். தளர்வடைய செய்வோம். கவனத்தை மெதுவாக சுவாசத்தோடு அமைதியடைய செய்யும் போது தலை உச்சிக்குழி தளர்வடைகின்றது. கவனத்தை மெதுவாக நாம் அங்கிருந்து கொண்டு இந்த சுழுமுனை நாடி, அதாவது நமது முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை இலகுவாக கவனிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். நமது முள்ளந்தண்டு தலை உச்சியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை அந்த ஒரு குழாய் போல் அதுவும் ஒரு லேசான நிலைக்கு வருகின்றதா என்று பார்ப்போம். எமது உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. எனவே இந்த உடல் கவனம் பூமியிலிருந்து ஆகாயம் வரை இந்த சுழுமுனை நாடியே எமது அச்சாக அமைகின்றது. இதை ஒரு லேசாக உணர முடிகின்றதா? உணரலாம். இதில் பெரிய டெக்னிக்ஸ், அதாவது தத்துவங்கள் ஒன்றும் இல்லை. இலகுவான அமைதியான கவனம் மட்டுமே. பொறுமை, மன அமைதியோடு
சாட்சி பாவ நிலை. இப்பொழுது எமது வலது நாடியை மேலும் வெப்பம் தணிந்து குளிர்மை அடைய செய்வதற்கு எமது இடது கையை வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். எமது கல்லீரலில், அதாவது லிவரில், எமது கல்லீரலை சிறிது குளிர்ச்சி அடைய செய்வோம். கல்லீரலின் தொழிற்பாடு எமது உடலில் உள்ள நச்சு பொருட்களை முழுமையாக வெளியேற்றுவது எமது உடலில் இருந்து. அதுவே பிரதானமான தொழிற்பாடு. எனவே கல்லீரல் சரியாக இயங்க வேண்டும். இருதயம் எமது உடல் முழுவதும் குருதியை சென்றடைய செய்கின்றது, பிராணவாயுவை சென்றடைய செய்கின்றது, உடல் முழுவதும் தேவையான சக்தியை தருகின்றது. கல்லீரல் எமது குருதியை, உடல் முழுவதும் செல்லும் குருதியை தூய்மைப்படுத்துகின்றது, நச்சை வெளியேற்றி தூய்மைப்படுத்துகின்றது. இவை அனைத்தும் தானாக இயங்கும் செயல். எனவே குண்டலினி சக்தியே அவற்றை பலப்படுத்த முடியும். எனவே எமது தூய விருப்பத்தை வழிகாட்டுவோம். தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். தாயே, தங்களின் வருகையை நான் உணரச் செய்யுங்கள். நாம் உணரலாம். கேட்டும் போது அவர் உடனடியாக அங்கு வரும்போது அங்கு குளிர்ச்சியை நாம் உணரலாம். எனது கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் அன்பால் நிரப்பி, அன்பு சக்தியால் நிரப்பி குளிர்ச்சி அடைய செய்யுங்கள் தாயே. அவை சரியாக தொழில்பட அருள் புரியுங்கள். வலது கைவிரல்களை அவதானிப்போம், உள்ளங்கையை அவதானிப்போம் மற்றும் கல்லீரலில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று அவதானிப்போம். பிரம்மராந்திரத்தை நாம் தளர்வடைய செய்து திறப்போம். பிரம்மராந்திரம் திறப்பது என்பது எமது இருதயத்தை திறப்பது. தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக, அமைதியாக இருப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடிக்கி கொண்டு வருவோம். ஒரு அமைதி நிலை கிடைத்திருக்கும். இந்த அமைதி நிலை தியான நிலை. இந்த தியான நிலையே சரணாகதி நிலை. சரணாகதி என்றால் நாம் வீட்டை விட்டு, மனைவி மக்களை துறந்து காடு இமயமலை என்று ஓடத் தேவையில்லை. அதுவல்ல சரணாகதி. சரணாகதி என்பது தூய தெய்வீக ஞானம் கிடைத்ததும் எம்மை நாம் அறிந்து கொள்கின்றோம். எமக்கு வேண்டாதவற்றை நாம் கைவிடுகின்றோம், விட்டுவிடுகின்றோம். அதுவே சரணாகதி நிலை. தூய்மையான நிலையே சரணாகதி நிலை. எதை நாம் சரணடைய வேண்டும்?
நம்மை திசை மாறச் செய்யும், கவனத்தை திசை மாறச் செய்யும் விஷயங்கள், கவனத்தை சிதறடிக்க செய்யும் விஷயங்கள், நம்மை வழி தவறச் செய்யும் விஷயங்கள், இவற்றில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அதுவே சரணாகதி. வேண்டாதவற்றிலிருந்து விலகிவிட வேண்டும், அவற்றை துறந்து விட வேண்டும், அவற்றை சரணடைத்து விட வேண்டும். இது தப்பி ஓடுவதல்ல. சரணாகதி என்றால் இவை எனக்கு எனது ஆத்மாவுக்கு எதிரானவை, நான் எனவே இதை சரணடைக்கின்றேன். தெய்வீகத்திடம் சரண் செய்து விடுவோம் இவற்றை. அதோடு நமது கடந்த காலத்தால் வந்த மமதைகள், மனக்கட்டுப்பாடுகள், சூப்பர் ஈகோன்னு சொல்லுவோம், பழக்க வழக்கங்கள், வேண்டாதவற்றையும், எமது அகங்காரத்தையும், இந்த தெய்வீக சக்தியை மறந்து நான் தனித்தவன் என்று எமது வாழ்வை எமது கையில் எடுத்து பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். அகங்காரம், அகந்தை ஏற்படுகின்றது. இவற்றையும் நாம் கைவிட்டு விடுவோம். இவை அனைத்தையும் கைவிட்டு எமது இருதயத்தை நாம் திறப்போம். இதுவே இந்த தியான நிலை, சரணாகதி நிலை, ஆத்ம நிலை. எமது ஜீவன் எமக்குள் ஆழமாக இருக்கின்றது. அது புனிதமானது. நாம் நல்லவராகவே இருக்க விரும்பும் ஒரு நிலை. அந்த தூய விருப்பமான நிலை எமக்குள் ஆழமாக இருக்கின்றது. அந்த நிலையே எமது தியான நிலை. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் 2 உரைகளை கேட்போம். ஒரு உரை 5 நிமிடம், மற்ற உரை 10 நிமிடம். முதலாவது உரை, எமது இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். ஏன் நாம் இருதயத்தை திறக்க வேண்டும் என்பது பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரை. But in Sahaja Yoga, when you want to thank, you see, it is really heartfelt. I mean, you say it from your heart. You have to put your hand on your heart, otherwise you just can't say it. It is that way that we should feel. And once you open that heart fully, opening of the heart is very important. And that, unless and until you can do it, you cannot enjoy anything in Sahaja Yoga. Because the heart where resides the spirit, and it is the spirit that emits the joy. So if you do not have an open heart, and if you are just living on very superficial level, you can never enjoy Sahaja Yoga. And this enjoyment of Sahaja Yoga is something to be really achieved and to be enjoyed. Because that's why you are here for. There's nothing else to offer in Sahaja Yoga but the joy of life. And that is the essence of all the achievements of life. Everything we do for the joy, but whatever we do for joy, after some times we find it becomes a sort of a reaction. So there is very important point that to make our individuality beautiful, we should not immediately react to people. Should not give our own opinion. I don't like it, I don't want it. But we should absorb the beauty of another person. Now supposing there's a flower you get. Immediately you will see the beauty of the flower. You would like to take the fragrance of the flower. But suddenly you say, I don't like flowers. Then what can the flower do to you? So one should not react, and one should not have such subtle idea about your likes and dislikes. Because it's a joy killer. Habit. It's a joy killer habit. If you want to enjoy, take enjoyment from every person,
like the bee which takes the honey from every flower, you must develop that sweet personality within yourself. And then only you will know what is sweet, what is good. And the enjoyment from one person to another, from one collective to another, from one city to another, from one country to another, will be just a beautiful, like a swing. It will be like a swing, going up and down, enjoying yourself. That's what is your real divine sensitivity. And the divine just wants to do that. It's working out so many ways of giving you photographs, giving you miracles, working it out and making you believe that you are in the kingdom of God. But if you have all these angularities and if you have all these ideas about yourself, then please try to neutralize them. Now, some people also feel that Mother is angry with us or some sort of thing. I can never be angry with you. For what should I be angry? But if you think like that, forget it. First of all, you must see that something wrong with me. That's why I think like that. I must put myself right. So, just to judge yourself through such ideas, and it's only your mental projection. It has nothing to do with your heart. So again, today, the first thing we have to know that in our heart lies the power to absorb, to enjoy the beauty of spirituality. There's a beautiful sloka which I had told Mahatma Ji that he should put it first. He said, I was a very small girl, but he listened to me, which is a beautiful thing. Pratar namami. The first thing you have to say, Pratar namami, Rudhi sanspuradma tattvam, Satchit sukham paramahansa gatim turiyam. Meaning, early in the morning, I pray to that principle of my spirit, which is the truth, the attention, and joy, so that I should go to the highest state of my ascent. So opening of the heart is very important for all of us. ஸோ எமது இருதயம், இடது இருதயத்தில் வலது கையை வைத்து நாம் சொல்லுவோம், ஆத்மா அங்கிருக்கின்றது. இந்த ஆத்மா என்றால் என்ன? எமது ஜீவன், அதாவது அது ஆழமாக எமக்குள் இருக்கின்றது, தூய நிலையில் இருக்கின்றது. அந்த ஆத்மாவுக்கு நான் ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதுவே தியானமாக ஒவ்வொரு நாளும் எமது எழும்பியவுடன் எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைத்து, ஆத்மா எனக்குள் இருக்கின்றது, ஆழமாக இருக்கின்றது, இது ஒரு தூய்மையான நிலை, இந்த நிலைக்கு நான் தலைவணங்குகின்றேன், இந்த ஆத்ம நிலைக்கு தலைவணங்குகின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு நான் தலைவணங்குகின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா. இது அனைவருக்குள்ளும் இருக்கின்றது. அனைவரது அந்த ஆழமான ஆழ்மனது விருப்பம் அதுவே, ஆத்மாவாக நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதை. ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் இன்னொரு சிறிய உரையை கேட்போம், 10 நிமிட உரை. அதில்
ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், நாம் எவற்றை விட்டுவிட வேண்டும். இந்த நிலைக்கு செல்வதற்கு யோசிச்சு பாருங்கள். இந்த நிலை எமக்குள் இருக்கின்றது, இது மாசு படிந்திருக்கின்றது. இந்த மாசுக்களை நாம் ஒன்றொன்றொன்றாக எமக்கு வேண்டாம் 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 என்று நாம் அகற்றி விட்டோமானால் அந்த மிஞ்சுவது அந்த தூய்மையான நிலை, சுத்தம் செய்வது. ஸோ எதை நாம் விட்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் இப்பொழுது கேட்போம். ஆத்மா என்பது தூய ஆசை, தூய விருப்பம். எனவே வேண்டாதவை கைவிடப்பட வேண்டும். In Sahaja Yoga, we have never tried to overcome the desires by taking sannyasa or running away from the house or for all kinds of things that are being suggested. The first thing that is done is that you get the light of your spirit. Spirit is the reflection of Sadashiva. In that light, he shows. He's just showing the path. The spirit is just like a light which is burning and which is showing the path. In that path, you yourself become so wise that you walk in the light of wisdom, that you walk in the light of righteousness. Because whatever is destructive is seen through the light of your spirit. You start giving up all that is destructive. Nobody has to tell you that give up this, give up that. You yourself realize that this is wrong and we should give up. This was, I should say, my own understanding of human beings. Because these are the days where people are in complete illusions. They are in a conflict all the time, struggling even to exist. Under these circumstances, everything would have failed if we had started with taking a sannyasa and then going to Himalayas and all that. If you have to do this for the masses, something has to be done radical, and luckily I've been able to find out a way by which you can get your sprouting, your realization. Now, some people who get realization have to understand certain things, because as you know, there are many people who have got realization. I don't know how many, I don't keep count. But what is lacking in them is surrendering. It's embarrassing to say, but it's a fact. This is the only condition of modern Sahaja Yoga, that you have to really surrender. If you start using your brain, if you start using other methods to understand Sahaja Yoga, you cannot.
You must surrender. And as Islam is nothing but surrender. Islam means surrender. And if that surrender is not there, it is impossible to establish anyone in the kingdom of God. Surrender is not that you should give up your family, give up your children, or give up your houses and homes and your properties. Surrendering is here, give up your ego to begin with, and then give up your conditionings. But first thing, as I said, is surrendering. In surrendering, actually, you develop a kind of a state where I would say you become a sannyasi from within. That means nothing can dominate you. What is a sannyasi? Is a person who is above everything else. Nothing can stick to him. He just looks at things and he knows what it is. He may not say. He knows everything. And he doesn't do whatever is wrong. He's so detached that in that detachment only he can see what's wrong with people. He starts seeing his family people. He starts seeing other surroundings everywhere. He starts seeing what's wrong. And he does not identify with them. It's very surprising. You see, it is so clear-cut that this light definitely gives you tremendous wisdom and balance. Supposing you are walking and you can't see the road, you may fall down. But if there's little light also, you can see it. And this is what Sahaja Yoga has done. It's given you very little light. That little light itself has been sufficient for you to give up so many things. So when we talk of ascent, we talk of a higher life. We have to become sannyasi, like the lotus that comes out of the pond and no water can stay on that. Even the leaves of lotus, no water can stay on that. Just like that we have to become. We don't have to wear sannyasi's dresses, nothing of that. But from inside, a kind of a detached attention is there, which immediately locates the problem within you and without. And also in Sahaja Yoga, you know how to overcome that. It's a very effective, efficient system. But for that again, to achieve that, you have to become Shiva within, means detached. As Shiva is completely detached, you have to be detached. And that detachment will give you the same wisdom as Shiva has. So this is the quality one has to understand. Surrendering doesn't mean outside things to be surrendered. What is there? These are all stones. What are you surrendering? Surrendering means cleansing yourself completely, getting completely detached. Detachment is the only way you can rise. Some people get sick. They make such an ado out of it. I am sick, the whole world should know I am sick. But if you are a Sahaja Yogi, you should just watch. Oh, so I am sick, all right, let's see. Just like a sport. Just watch. I am sick.
So, what's happening now? The temperature is coming nicely, it's going down. It's just sort of a playful, mirthful attention. So, the first thing of surrendering is important to reach the state of your spirit of Shiva and Sadashiva. But the second state is that you have to now think of others. First, it is, as they say in Sanskrit, is vyashti, means individual gain. You get the individual gain. And then it becomes samashti, means the collective. You have to work it out on collective. People who never even got realization, nothing of the kind, have been doing so much organization and this and that, while you have got everything. So now it is important that you should now extend this light to others. ஸோ ஸ்ரீமாதிஜி இந்த உரையில் அழகாக சடாகதி நிலை, அதுவே தியான நிலை, அதுவே எமது ஆத்ம நிலை, அந்த தூய்மையான நிலை. ஸோ எமது கவனத்தில் பற்றில்லாத நிலை. ஸோ அதை மீண்டும் ஸ்ரீமாதிஜி ஒரு உதாரணத்தை தந்து நமக்கு அழகாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாமரை சேற்றில் தான் மலரும். ஸோ அந்த தாமரை சேற்றில் வளரும் போது, தாமரை வித்து சேற்றில் வளரும் போது தண்ணியால் மூடப்பட்டிருக்கும், சேற்றால். ஸோ அந்த தண்டுகள் அனைத்தும் அந்த சேற்று தண்ணியிலிருந்து வளர்ந்து மேலே வருகின்றது. அந்த சேற்று குளத்தை இலைகளை பரப்பி அழகுபடுத்துகின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த தாமரை இலையில் அந்த சேறு ஒட்டாது, ஆனால் சேற்றில் தான் வளர வேண்டும். சேற்றில் இருந்தாலும் அதில் இருக்கும் சத்துக்களை மட்டும், நல்லவற்றை மட்டும் எடுத்து அதில் ஒட்டாது வளர்ந்து அந்த சேற்று குளத்தையே அழகுபடுத்துகின்றது. தாமரை பூக்களும் அவ்வாறு சூரியனை நோக்கி வளர்ந்து அழகாக மலர்கின்றது, மனம் பரப்புகின்றது. அதுபோல்தான் நாமும் எமது வாழ்வில் நாம் காடுகள், மலைகள், இமயமலை என்று ஓட தேவையில்லை. சாதாரண வாழ்வு வாழ்ந்து சாதாரண வாழ்வில் தான் நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம்
திறமையானவர்களாக ஒரு திறனுடையவர்களாக நாம் வாழ முடியும். ஸோ சாதாரண வாழ்வு உலகத்தில் வாழ்ந்து அவற்றில் பற்றில்லாத ஒரு நிலையில் நாம் வளர்ந்து இந்த தாமரை போல் நாம் இந்த எமக்கும் எம்மை சார்ந்தவர்களுக்கும் பயனுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுவே எமது வாழ்வின் நோக்கம், அதுவே ஆத்ம வாழ்வு. ஸோ இந்த வாழ்வில் நாம் தனியாக இல்லை. எமது சுதந்திரத்தில் நாம் இந்த வாழ்வை தேர்ந்தெடுத்தோமானால், எமது தூய விருப்பம் இதுவானால், இந்த பிரபஞ்ச சக்தி எம்மை வழிகாட்ட, எம்மை வளம்படுத்த தயாராக இருக்கின்றது. ஒரு தாமரை வித்து சேற்றில் விழுந்து இவ்வாறு வளர்வது அந்த தாமரை வித்தில் கட்டமைக்கப்பட்ட ஆற்றல். ஸோ அதுபோல் எமக்குள்ளும் இருக்கும் அந்த ஆற்றலை நாம் எமது சுதந்திரத்தில் சரியாக பயன்படுத்த நாம் தெரிவு செய்ய வேண்டும். இதுவே சயோகா தியானம். ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தில் நாம் எம்மை சுத்திகரித்து அந்த ஆத்ம நிலைக்கு நாம் செல்லுகின்றோம். இந்த ஆத்ம நிலை, இந்த நிலையே எமது தூய விருப்பமாகும். எமது ஆழமாக இருக்கும் எமது ஜீவன், அதுவே எமது ஜீவன், அதுவே நானே தூய ஆத்மா. இவ்வாறு நாம் சொல்லும்போது வேண்டாதவை அனைத்தும் நம்மை விட்டு விலகுகின்றது. எமது விருப்பம் தூய்மை அடைகின்றது. மன அமைதி, மன தெளிவு கிடைக்கின்றது. படிப்படியாக நாம் வளர்கின்றோம். ஒரு வித்து வளர்வது போல் நாம் வளர்கின்றோம். ஒரு நிமிடம் நமது பிரம்மராந்திரத்தில் கவனத்தை வைத்து கவனிப்போம். இந்த தியான நிலை, ஆத்ம நிலை, சரணாகதி நிலை. இந்நிலையில் நாம் ஒரு சிறிய பாடலை கேட்போம். இந்த பாடல் சமஸ்கிருத பாடல். ஆனால் இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு பாடல். விளங்காவிட்டாலும் இசையை கேட்டு சிறிது நேரம் நாம் அமைதியாக இருப்போம். தியான நிலையில், அமைதி நிலையில். शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम हृदयं समर्पयामि प्राणं समर्पयामि तव पादपद्मे मातः
अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम त्वमेव साक्षात् हरिप्रिया त्वमेव मा वागेश्वरी त्वमेव साक्षात् हरिप्रिया त्वमेव मा वागेश्वरी महादुर्गा महाकाली महामाया महेश्वरी भाग्यं समर्पयामि कर्मं समर्पयामि तव पादपद्मे मातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम स्वयं साध्या स्वयं सिद्धि स्वयं सिद्धा स्वयं प्रभा स्वयं साध्या स्वयं सिद्धि स्वयं सिद्धा स्वयं प्रभा सुगुणरत्ना सुकृतकृत्या सुमति गंगा समोज्ज्वला मौनं समर्पयामि गानं समर्पयामि तव पादपद्मे मातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अनिर्वचनीय आनंदी सुखकरिणी दुःखहारिणी अनिर्वचनीय आनंदी सुखकरिणी दुःखहारिणी योग संस्थापनार्थाय अविरल विश्वविहारिणी संघं समर्पयामि पुण्यं समर्पयामि तव पादपद्मे मातः सर्वं समर्पयामि अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तिमिरावृता दिशाहीना आत्मस्य पापनाशिनी तिमिरावृता दिशाहीना
शरणं मम ஸோ நாம் சரணடைய வேண்டியது எமக்குள் இருக்கும் அந்த தூய ஆத்மா. எமது ஜீவன் இருதயத்தில் தூய்மையாக இருக்கின்றது. அந்த தூய்மை, அந்த ஆத்மாவுக்கு நாம், அந்த நிலைக்கு நாம் தலை வணங்குவோம், சரணடைவோம். ஸோ நல்லவற்றுக்கு நாம் சரணடைவோம், தீயவற்றை நாம் விலக்கி விடுவோம். ஸோ இப்பொழுது மீண்டும் நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டு தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஸோ மீண்டும் நான் வீடியோவை போடுகின்றேன். அனைவருக்கும் இலகுவாக ஸோ இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்து குண்டலினியை எழுப்பி கவசம் hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ அனைவருக்கும் நன்றிகள். ஃபேஸ்புக் ஜூம் வழியாக இணைந்த அனைவருக்கும் நன்றிகள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய இன்றைய தியான அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். இன்று எப்படி இருந்தது?